அன்புக்குரிய உறவுகளே, பாவ மன்னிப்பு மனிதனை மாற்றும் ஆன்மீக சக்தி. ஒரு இளைஞன் தனது வாழ்க்கையில் பல தவறுகளை செய்திருந்தான். ஒரு நாள் அவன் மனதில் ஒரு கேள்வி இருந்தது. நான் இவ்வளவு தவறுகள் செய்தபின் அல்லாஹ் என்னை இன்னும் மன்னிப்பானா? அவன் ஒரு அறிஞரை சந்தித்து அந்த கேள்வியை கேட்டான். அந்த அறிஞர் ஒரு வசனத்தை மட்டும் கூறினார். استغفروا ربكم ثم توبوا إليه إن ربي رحيم ودود. உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள், பின்னர் அவனிடமே திரும்புங்கள். நிச்சயமாக என் இறைவன் கருணையாளன், நேசிப்பவன். இந்த வசனம் குர்ஆனின் சூரா ஹூதில் வருகிறது. இந்த வசனம் ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. மனிதன் தவறு செய்யலாம், ஆனால் அவன் திரும்பும் கதவு, அவன் மீளும் வாயில் ஒருபோதும் மூடப்படவில்லை. பாவ மன்னிப்பு என்றால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று வெறுமனே வார்த்தைகளால் சொல்வதல்ல. அது 3 விடயங்களை கொண்டது. நாம் செய்த தவறை உணர்தல், நான் என்னென்ன தவறு செய்திருக்கிறேன் என்பதை உணர வேண்டும். அதாவது நாங்கள் ரமலானில் செய்கின்ற நல்ல அமல்கள் எங்களது தவறுகளை எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. அந்த வகையில் நான் நன்மைகளை செய்யும் போதெல்லாம் செய்ய 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 எனது உள்ளத்தில் குற்ற உணர்ச்சிகள், நான் செய்த பாவங்கள் எல்லாம் நான் உணரத் தொடங்குவேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த தவறிலிருந்து உண்மையாக நாம் திரும்பிவிட வேண்டும். அதனால் தான் வசனம் சொல்கிறது, அந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பின்னர் தௌபா செய்யுங்கள். சமூகத்தில் இதன் முக்கியத்துவம். சூரத்துல் ஹுஜராத் நமக்கு சமூக நெறிமுறைகளை கற்பிக்கிறது. மற்றவர்களை கேலி செய்யாதீர்கள், பின்னால் பேசாதீர்கள், சந்தேகம் கொள்ளாதீர்கள். ஆனால் மனிதன் பல நேரங்களில் இவற்றில் தவறு செய்கின்றான். அப்போது அந்த சமூகத்தை சுத்தப்படுத்தும் மருந்து என்ன? அதுதான் பாவ மன்னிப்பு. இன்று உளவியல் நிபுணர்கள் கூட மனிதனுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் எதனால் வருகிறது என்று கூறும் பொழுது அவனிடம் இருக்கின்ற குற்ற உணர்ச்சி, கில்ட்டி ஃபீலிங். ஒரு தவறு செய்த பின் அதை மனதில் வைத்துக் கொண்டால் மன அழுத்தம், கவலை, தன்னம்பிக்கை இழப்பு இவை உருவாகும். ஆனால் ஒருவர் உண்மையாக மன்னிப்பு கேட்டால் மனம் இலகுவாகிறது, அமைதி கிடைக்கிறது, புதிய வாழ்க்கை தொடங்க முடிகிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் பல முறை இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். இந்த பாவ மன்னிப்பு ஒரு மனிதன் தினமும் செய்ய ஆரம்பித்தால் அவன் வாழ்க்கையில் 3 மாற்றங்கள் வரும். 1, மனம் சுத்தமாகும். 2, குணநலன் மேம்படும். 3, உறவுகள் சரியாகும். ஏனெனில் மன்னிப்பு கேட்கும் மனிதனுக்கு அகம்பாவம் இருக்காது. அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் ஒரு அழகான வார்த்தையுடன் முடிகிறது. இன்ன ரப்பி ரஹீமும் வதூத். அல்லாஹ் கருணையாளன் மட்டுமல்ல, அவன் நம்மை நேசிப்பவனுமாகும். அதனால் நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்வோம், மனிதன் தவறு செய்தால் அவன் தவறானவன் அல்ல. ஆனால் தவறு செய்தபின் திரும்ப மறுக்கும் மனிதன்தான் உண்மையான இழப்பாளர். ஆகவே இன்று முதல் நாம் அனைவரும் ஒரு பழக்கத்தை தொடங்குவோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ்,
அஸ்தகஃபிருல்லா, அஸ்தகஃபிருல்லா. ஏனெனில் பாவ மன்னிப்பு ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். எனவே இறுதி பத்தை அடைந்த நாங்கள் அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்ற இந்த இஸ்திக்ஃபாரை அதிகம் அதிகம் உரத்து கூறி, அழுத்தி கூறி, எங்களை தூய்மைப்படுத்தி ஒரு புதிய வாழ்க்கையோடு ரமலானுக்கு பிறகு நாங்கள் பயணத்தை தொடர்வோம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.